ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஃபிஃப்த் ரூட், அதுக்கு கீழே கியூப் ரூட், அதுக்கு கீழே கியூப் ரூட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் நம்பர்ஸ் வந்து 7ஆகவே இருக்கு. எல்லாமே கியூப் ரூட். இது மாதிரி சம்ஸை நம்ம எப்படி போடணும்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 7 இருக்கு பாருங்க, அதை அப்படியே எழுதிருங்க. 7 3 3s are 9, 9 3s are 27. இந்த இடத்துல டினாமினேட்டர்ல இதோட பவர் எழுத போறோம். அந்த பவர்ல டினாமினேட்டர்ல 27 எழுதிருங்க. இப்போ இந்த 27 இருக்கு பாருங்க, இது ரஃப். அத 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணிருங்க. அப்ப 2, 27 2ஆல டிவைட் பண்ணணும். அதுல வரக்கூடிய குவாஷன் இருக்கு பாருங்க, அது மட்டும் எழுதணும். எங்க நியூமரேட்டர்ல. நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் 7 to the power 13/27. இப்ப அதே மாதிரி இந்த சம் போட்டு பார்க்கலாம் பாருங்க. இதுல கியூப் ரூட் 4 இருக்கு. கியூப் ரூட் ஆஃப், அதுக்கப்புறம் கியூப் ரூட் ஆஃப் 10 இப்படி கொடுத்துருக்கு. இப்போ 10 இங்க எழுதுங்க. 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 81. இந்த பவர்ல டினாமினேட்டர்ல நான் 81 எழுத போறேன். இங்க நான் ரஃப்ல இந்த 81 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க, 2. அப்ப 81 2ஆல டிவைட் பண்ணுவேன். எது குவாஷண்டா வருதோ அது மட்டும் தேவை எனக்கு. 0.5 அப்படிலாம் வந்துச்சுன்னா அது நமக்கு தேவையில்லை. அப்ப பாத்தீங்கன்னா 40/81, 10 பவர் 40/81 தான் இதோட ஆன்சர். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்பர் 18 இருக்கு. இதோட பவர் எழுத போறேன். 4 4s are 16, 16 4s are 64. நியூமரேட்டர்ல உள்ள நம்பரை இப்ப நான் ரஃப்ல போட்டு பார்க்கறேன் பாருங்க. 64 4 இருக்குங்க, அதுல 1 சப்ட்ராக்ட் பண்ண சொன்னேன். 4 மைனஸ் 1 3. இப்போ 3ஆல நான் டிவைட் பண்றேன். இதை பாருங்க, 3 6, 1 3 3. ரிமைண்டரை பத்தியோ இல்ல பாயிண்ட்ல டெசிமல்ல வரத பத்தியோ நான் கேர் பண்ணல. ஸோ இட் இஸ் 18 பவர் 21/64. அதுதான் இதோட ஆன்சர். இதுல பாருங்க, இந்த கணக்கு போட போறேன். 22, 5 5s are 25, 25 5s are 125. பவர்ல டினாமினேட்டர்ல 125 போட்டுட்டேன். இப்ப நான் ரஃப்ல இந்த 125 5 மைனஸ் 1 4ஆல டிவைட் பண்ண போறேன். 3 4s are 12, 4 1s are 4. ரிமைண்டர் வருது, அதை பத்தி நம்ம கேர் பண்ண தேவையில்லை. அப்போ ஆன்சர் 22 to the power 31/125. இது மாதிரி காம்ப்ளிகேட்டட் சம்ஸையும் சில ஐடியாஸ் மூலமா நம்ம ஈஸியா குவிக்கா போட முடியும். நன்றி.